பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தை 17. அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நட்புறவும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை விசுவாசத்தை கொடுக்கும் இறை வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விசுவாச குறைவு இருக்கின்றதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு விசுவாசம் வராது. ஆண்டவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் மட்டுமே விசுவாசம் வராது. நீங்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை நீங்கள் சுவைத்து பார்த்திருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அவருடைய போதனைகள் நமக்கு என்ன கற்றுத் தருகின்றது, ஏன் அவர் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் முழுமையாய் அறிந்தால் மட்டுமே நாம் கோயிலில் போய் நற்கருணை முன்பாக இருந்து ஜெபித்து, திருப்பலியில் பங்கு கொண்டு, ஜெபமாலையில் பங்கு கொண்டு, நாம் நவநாளில் பங்கு கொண்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய விசுவாசம் அதிகமாகும். அதை விட்டுவிட்டு நாம் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் சொன்னார், நான் உனக்காக தந்தை கடவுளிடம் நான் ஜெபிக்கின்றேன், உன்னுடைய விசுவாசம் அதிகரிக்கும்படியாக நான் ஜெபிக்கின்றேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர் பேதுருவிடம் சொன்னார். பேதுருவை பற்றி அறிந்திருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்றால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கும். அதே போல் தோமையாருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எல்லோரும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் என்று தோமையாரிடம் சொல்லுகிறார்கள். ஆனால் புனித தோமையார் அதை நம்பவில்லை. அந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி தன்னுடைய கைகளிலும் விழாவிலும் இருந்த அந்த தழும்புகளை, ஆணி கடாவப்பட்ட அந்த தழும்புகளை காண்பித்து, இப்பொழுது உன்னுடைய கரங்களை அதில் வைத்து பார் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலும் கூட அந்த விசுவாச குறைபாடை எடுத்து மாற்றுகின்றார். நாம் பார்க்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்களே இப்படி இருந்தார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது. சில நேரங்களில் சில பிரச்சனைகளினால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச குறைவு வரும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். நல்ல போதனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் அவ்வாறு செவி கொடுக்காமல் பாட்டி கதைகளையும் புனை கதைகளையும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கதைகளை மட்டும் பேசி உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறவரிடம் இருந்து உங்களுடைய செவியை நீங்கள் திருப்பி விட வேண்டும். அது யாராக இருக்கலாம், ஒரு குருவானவராய் இருக்கலாம், நற்செய்தி பணியாளராய் இருக்கலாம், அருள் சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்க கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த வார்த்தையின்படி உங்களிடம் பேசுகிறார்களா, அவர்களுடைய போதனை உங்களுக்கு வருகிறதா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதா அவர்கள் வழியாக என்பதை அறிந்து அப்படி அந்த வார்த்தைகள் செயல்பட்டால் மட்டுமே அப்படிப்பட்ட செய்திகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அநேக பேர்களுடைய ஜெபங்களை நான் கேட்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அது இறை வார்த்தையை மையப்படுத்தி இருப்பது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்கருணையை மையப்படுத்தி இருப்பதில்லை. புனிதருடைய உறவை மையப்படுத்தி இருப்பதில்லை. அன்னை மரியாளை மையப்படுத்தி இருப்பது இல்லை. அன்னை மரியாளை எப்படி வைத்திருப்பார்கள் என்று பார்த்தால், நம்ம வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய கறிக்கு பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலையை போல்தான் பயன்படுத்துவார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த மாதிரி போதனைகளில் நீங்கள்
செவி கொடுக்காதபடி இருந்து உண்மையான போதனைக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை உடைக்கும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் வந்து உங்களுடைய உள்ளத்தை வெட்டுவதை ஊடுருவி வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அதை தான் பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார். இந்த நாளில் அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி உண்மையிலும் உண்மையுமாக சத்தியமாக அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வேண்டும். நான் யாரையும் குறை சொல்லி அந்த இடத்தில் நான் சொல்லவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்காதபடி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழாதபடி இருக்கிறவரிடம் இருந்து நம்முடைய செவியை திருப்பிக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லை என்றால் எளிதாக பாவத்தில் விழுந்து விடுவோம். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய வேளையிலே பாவத்தில் விழுந்த பேதுருவை கூட ஆண்டவர் மாற்றினார். அவருக்காக தந்தையிடம் பரிந்து பேசி அந்த விசுவாச குறைபாடை எடுத்து மாற்றினார். அதே ஆண்டவர் தான் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார். எஸ்ஐயா 53வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எஸ்ஐயா தீர்க்கதரிசியை வல்லமையாய் பயன்படுத்தினார் ஆண்டவர். அவருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அவருடைய வாழ்க்கையிலும் கலக்கங்கள் உண்டு. இஸ்ரேல் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் அழகாக சொல்லுகிறார், பாருங்கள், நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? உண்மையை அறிவிக்கக்கூடிய வேளையில் அதை நம்பக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? போலியை தேடி அலைகிறார்களே, இன்னும் போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பாதபடி இருக்கிறார்களே. அப்படி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் நடுவில் போய் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் எப்படி கேட்பார்கள்? யார் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள் என்று சொல்லுகின்றார். எனவே தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் அநேக பேர் மனம் மாறினார்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் உண்மை இருந்தது, அவருடைய வார்த்தையில் சத்தியம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் தந்தை கடவுளிடம் போய் பேசி அவர் கொடுத்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் வந்து பேசினார். அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய வேளையிலே நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அப்பொழுது அந்த வார்த்தையின்படி அவர்கள் வாழக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். திருமுழுக்கு யோவானை பற்றி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவர் காட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்றார். அவர் பெரிய அளவு உணவும் உண்ணவில்லை, உபவாசம் இருந்த பாலை நினைத்தில் கிடைத்ததை அவர் உண்டு கழிக்கின்றார். அப்பொழுது அவருடைய நேரம் வந்தபடியினால் அவரை தேடி வந்த மக்களுக்கு எவ்வாறு சொல்லுகின்றார்? லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பாவ மன்னிப்பு அடைய மனம் திரும்பி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அவர் வேறு எதுவும் பேசவில்லை, அதிகமாய் அவர் பேசவில்லை. ஆனாலும் அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கூட்டத்தினர் வந்து கேட்டார்கள், நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வரி தண்டுபவர்கள் வந்தார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். நீங்கள் மற்றவர்கள் மீது அதிகமாய் வரியை விதிக்காதபடி, ஏனென்றால் அவர்கள் ரோமிய அரசர் கொடுத்த அந்த வரிகளுக்கு மேலாக வரிகளை பெற்று அதை தன்னுடைய குடும்பத்திற்கு எடுத்து சென்று விடுவார்கள். எனவே அதிக வரியை நீங்கள் போடாதபடி அவர்களிடம் கவனமாய் இருங்கள், ஏழை எளியவர்களை நசுக்காதீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது படை வீரர்கள் போலீஸ்காரர்கள் வந்தார்கள். அவர்கள் அவரிடம் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் ஏழை எளியவர்களை நசுக்காதீர்கள், பணக்காரர்கள் தவறு செய்தால் அந்த கேஸை ஏழை எளியவர்கள் மீது போடாதீர்கள் என்று சொல்லி அவர்களை திருத்தி அனுப்பினார். அதே போல ஒரு மனமாற்றம் இருக்கின்றதா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறேனே, ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை பார்க்கிறேனே, அவருடைய வார்த்தைகளை கேட்கின்றேனே, நான் அவரை போல் வாழ முடியுமா என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே. எனவே தான் ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்கள் துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாட்டலாம், சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். அப்பொழுது உடைந்து போகாதபடி ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து தியானித்து உங்களுடைய கண்ணீரை அந்த இறை வார்த்தையில் நீங்கள் சிந்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்பார். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு
ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விசுவாசமும் ஆசீர்வாதமும் திருப்பாடல்கள் 119வது அதிகாரம் 50வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும், வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும், வாழ்வளிக்கக்கூடிய ஜெபங்களை நாம் படிக்க வேண்டும். நம்முடைய புனிதர்கள் எல்லோரும் அப்படி வாழ்ந்தவர்கள் தான். எனவே தான் ஆண்டவர் அவர்களை புனிதர்களாய் உயர்த்தி இருக்கின்றார். எனவே ஆண்டவரிடம் கேட்போம். நாம் கேட்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு நற்செய்தி 7:7 சொல்லப்பட்டு இருக்கின்றது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று, கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செபிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார், விரும்பி கேட்பதை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அமைதியை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி பணத்தின் பின்பாக சென்று விடாதபடி உங்களை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆண்டவரிடம் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நற்கருணை நாதரிடம் ஜெபிப்போம். இயேசுவே, அந்த நாளில் பேதுருவிடம் சொன்னீரே, உமக்கு விசுவாசம் குறைந்து விடாமல் இருக்கும்படியாக தந்தையிடம் பேசுவேன் என்று சொன்னீரே, அதுபோல் அவர்களுக்காக ஜெபித்தீரே, உம்முடைய சீடர்களுக்காக ஜெபித்தீரே. இந்த நேரத்திலும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றீர் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகின்றீர். ஆனாலும் தந்தையே, எங்களிடம் விசுவாச குறைபாடு இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த நாளில் எங்களை உணர வைத்திருக்கின்றீர். ஆம் தகப்பனே, அநேக முறை நாங்கள் நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மந்திரவாதிகளை தேடி அலைந்திருக்கின்றோம், தாயத்துகளை கட்டி அலைந்திருக்கின்றோம், பலதரப்பட்ட நூல்களை உடைய கைகளில் கட்டி இருக்கின்றோம். அதன் வழியாக எங்களுக்கு விடுதலை தரவில்லை என்கின்ற ஒரு பொய்யான வாழ்க்கையை நாங்கள் அறிந்திருந்தும் அதை செய்து கொண்டு இருக்கின்றோம். சாத்தான் எங்களுடைய மனக்கண்களை கட்டி வைத்து இருக்கின்றான். ஆண்டவரே, இந்த அவிசுவாசத்தை எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கின்றேன். பேதுருவுக்காக ஜெபித்து விசுவாசம் அதிகரித்தது போல் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஜெபிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த நேரத்தில் நீர் பேசிய இந்த வார்த்தைக்கு உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 1:38 சொன்னதுபடி, பின்னர் மரியா, நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொன்னாரே. அதன்படி தகப்பனே, அன்னை மரியாள் தம்முடைய வார்த்தைகளை மனதில் நிறுத்தி வைத்து அவர் ஜெபித்த வேளையிலே, வார்த்தை மனு உருவாய் இருந்த நீர் அவருடைய சரீரத்தை நீர் கடந்து வந்து ஆண்டவரே, இந்த உலகத்தின் மீட்பரை கொடுக்கிறே சுவாமி. அதே போல் தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே, உங்களுடைய வார்த்தை என்கின்ற விதை எங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. வழியோரத்திலோ முற்கள் நடுவிலோ பாறையிலோ விழக்கூடிய ஒரு விதையாய் இல்லாதபடி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்கின்ற விதை எங்களுக்கு கொடும் அப்பா. ஆண்டவரே, எங்களை விட்டு கடந்து விடாதபடி எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அநேக முறை உமது வார்த்தைகளை தியானித்தும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லையே, அதற்கு எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லையே என்று ஏக்கத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய சீடர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தது போல் கற்றுக் கொடுப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக. வல்லமையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அமைதியை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பியவர்களை குணமாக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவ மன்னிப்பு அடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திருமுழுக்கு யோவானிடம் கேட்ட பொழுது, நீங்கள் மனம் மாறுங்கள் என்று சொன்னாரேன் ஆண்டவரே. இந்த மனமாற்றத்தை இவர்களுக்கு கொடுத்து பாவ கரைகள் எல்லாவற்றும் இரத்தத்தினால் துவைத்து எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. வல்லமையாய் நீர் கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சந்தித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கேட்பதை நீர் கொடுத்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இறை வார்த்தை என்கின்ற உமது வல்லமை அவர்களுக்குள் அனுப்பிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக,
உடைய ராட்சியம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகள் விடாதையும் தீமையிலிருந்து ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நான் ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படி எங்களுக்கு நிகழட்டும் என்று மறுமொழி கொடுத்தது போல் அந்த ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து அதன்படி நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் உங்கள் மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். உங்களுடைய விசுவாசத்தையும் அவருடைய வார்த்தையின்படி அதிகரித்து இருக்கின்றார். எனவே வார்த்தையான கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பாராக. ஆமென்.